பணத்துக்கு பணமாச்சு, தொழிலுக்கு தொழிலாச்சு, சௌரியத்துக்கு சௌரியமாச்சுன்னு பண்றானுவ. உடல் உழைக்காம பாக்குற வேலை இது ஒண்ணுதான் கண்டுபிடிச்சிருக்கானுவ. அதனால இவனுக்கு ஒரு வழி பண்ணணும்னா அரசாங்கத்துல அனுமதி வாங்கித்தான் சாமியாரா வரணும்னு ஒண்ணு போடணும். எவன் சாமியாரா வந்தாலும் அரசாங்கத்துல பர்மிஷன் வாங்கிட்டு வா. 1ஆம் கிளாஸ்ல சேர்க்கணும்னா கூட நீங்க மனு தாக்கல் பண்ணா தானே, அப்ப கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் வந்து எல்லாம் பண்ணா தானே சேர்த்துக்கிறீங்க குழந்தைகளையே. அது மாதிரி சாமியார் மேல் அவனா நினைச்சா காவியை கட்டிட்டு கண்ட இடத்துல படுக்கிறதுனா அவனுக்கும் ஒரு லைசன்ஸ் கொடுங்க. குடுக்கையில அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ சாமியார் ஆகிறியா? ஆமா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இல்ல, எங்க முன்னாடியே கையெழுத்து போடு. இதுக்கு கீழே இருக்க கண்டிஷன்ல கையெழுத்து போட்டிருக்க. என்ன கண்டிஷன்? ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து இந்த ஆபரேஷனை பண்ண வேண்டும். உலகத்துல ஒரு பய சாமியார் வேலைக்கு வர மாட்டான். என்னத்துக்கு? பெண்களுக்கு குழந்தை வேண்டாம்னா கர்ப்பப்பையை எடுத்துறாங்களா இல்லையா? அது மாதிரி இவனுக்கு லக்கேஜ் மாதிரி போட்டு போடு போடு தூக்கி எல்லாம் கழட்டி போட்டு கொண்டுட்டு போய் மொட்டையா போடு. அப்ப எங்க கடவுள் வர்றாரு, பரமசிவன் ஆட்டுறாரு, பார்வதி ஆட்டுறான்னு நான் பாக்குறேன். எங்க வந்து ஆட்டுறான்னு நான் பாக்குறேன். காலம் பூரா ஒரு தலைமுறைக்கு ஏமாத்துறதுக்கு இல்ல.